எனக்கு வந்து அலர்ஜி காரணமாக எனக்கு உடம்பு பூரா எல்லாமே அரிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 6-7 வருஷமாக எனக்கு இந்த அரிப்பு இருக்குது. ஆனால் அது மாத்திரை எடுக்க வரையிலும் நல்லாயிருக்கும். மாத்திரை நிறுத்தும்போது மறுபடியும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தூக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சது. இல்லைன்னா முதல் 12 மணி 1 மணிக்கு மேலே தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துல நிறைய குழந்தைகளை பார்த்தேன். அவங்க வரும்போது இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். பார்க்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி வருதான்னு. ஆனால் அவங்க வந்து 2-3 மாதம் கழித்து அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது வணக்கங்க, என் பேர் சுசீலா. நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். எனக்கு வந்து அலர்ஜி காரணமாக எனக்கு உடம்பு பூரா எல்லாமே அரிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 6-7 வருஷமாக எனக்கு இந்த அரிப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அங்கே ஒரு 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவைக்கும் வெவ்வேறு மாத்திரைகள் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் அது மாத்திரை எடுக்க வரையிலும் நல்லாயிருக்கும். மாத்திரை நிறுத்தும்போது மறுபடியும் அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு போனேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். அங்கே போகும்போது இந்த அலர்ஜியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி தான் சொல்லிவிட்டு அவங்களும் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு மாத்திரைகளை அதிகமாக தான் கொடுத்தாங்க. அதை சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் நிறையா கொடுத்தாங்க. மாதம் ஒரு 30 இன்ஜெக்ஷன் வரும். வாரம் போய் அதையை வந்து போட்டுகிட்டே இருந்தேன். அதுவும் விட்ட உடனேயுமே விட்டு பார்த்துச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரியே வர்றக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இங்கே அகயுக்திக்கு வந்தாங்க. வந்துட்டுருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2-3 தடவை சரியாகுமா அப்படிங்கிறத ஒரு இதில் தான் கான்செப்டில் வந்தேன். ஆனால் அவர் கூட பேசும்போது தான் தெரிஞ்சுது, அவர் பேசுகிறதுலையே எனக்கு ஒரு பாதி நோய் நல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு மருந்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே மறுபடியும் வந்தேன் நான். அப்புறம் அக்குபஞ்சர் பண்ணாங்க, பர்மா பண்ணாங்க. அப்புறம் பண்ண எனக்கு சரியாயிட்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வர்றது தெரிஞ்சுது. அதோட எனக்கு தெரியாத பிரச்சனைன்ற உடம்புக்குள்ளே இருந்ததெல்லாமே டாக்டர் கவியரசு தான் கண்டுபிடிச்சார். அவர் சொல்லும்போதே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவரே சொன்னார். சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படி எதுவுமே டெஸ்ட் எடுக்காமல் சொல்கிறாரேன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றொன்னா அவர் எல்லா பிரச்சனையுமே கம்மி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார். ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வைக்காமல் முதல்ல எதை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணுமோ அதையெல்லாம் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை அந்த அரிப்புக்காக அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அடுத்தது நான் இந்த இச்சிங்னால் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராதுங்க. நைட்டில் தான் ரொம்ப தலையெல்லாம் அரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நான் கூர்மையான இதிலெல்லாம் அதை சொரிஞ்சிருக்கிறேன். அப்புறம் ப்ளட்டே வர்ற அளவுக்கெல்லாம் வந்திருக்கு. அதனால் நாள் ஃபுல்லாக கொஞ்சம் டயர்டாகவே இருக்கும். ரொம்ப அரிப்பாக இருக்குங்க. அது கஷ்டமாக இருக்கும். வெளி இடத்துல போனாலும் அதே மாதிரி தான். எங்கே போய் உட்காந்தாலும் அதை கை வைக்காமல் சொரியாமல் இருக்கவே முடியாது. அதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் இப்போ இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிருக்குதுங்க. அந்த உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் அடிக்கடி வரவே வராதுங்க. அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தூக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சது. இல்லைன்னா முதல் 12 மணி 1 மணிக்கு மேலே தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். அப்புறம் 4 மணிங்கெல்லாம் விழிப்பாயிரும். அதுலேயும் இடையில தூக்கம் வராமல் இருக்கும், டிஸ்டர்பாகவே இருக்கும். அதனால் மறுபடியும் தூக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சதுங்க. நல்லா அப்புறம் மறுபடியும் தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து கொரட்டை வர்றதுக்கு ஆரம்பிச்சது. அந்த கொரட்டையினால் நிறைய டிஸ்டர்பன்ஸுங்க. எனக்கே கஷ்டமாக இருக்கும். வெளியில் போய் தங்கவே முடியாது. அங்கே இருக்க கஷ்டமாக இருக்குது அடுத்தவங்க கூட. அந்த கொரட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவரும் அந்த வர்மா பண்ணி எனக்கு அந்த கொரட்டையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. நம்மளுக்கு நம்ம உடம்புல எக்ஸசைஸ் இல்லாமல் வச்சுருக்கிறோம். இப்போ அவர்கிட்ட வரும்போது சின்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லி தர்றாரு. அது எல்லாமே நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. அதை பண்ண நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியுது. அதனால் நம்ம அந்த எக்ஸசைஸை தொடர்ந்து
செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்மளுக்கு உணவு முறைகளை மாற்றுறாரு. நம்ம உணவு முறைகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நோய்க்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்மளுக்கு என்ன நோயோ அதையே க்யூர் பண்ணுற உணவுகளெல்லாம் இருக்குது. அதையை வந்து நம்ம இவர்கிட்ட வந்து தான் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு உணவு முறைகளெல்லாம் மாற்றினார். அதை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு எடுக்க நல்ல எனர்ஜி கிடச்சிது. அந்த ஃபுட்டுனால் எந்த இடைஞ்சலுமே இல்லை. முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு முறையினால் வயிற்றில் நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது அது வயிற்றில் எந்த பிரச்சனையுமே வரல. ஈஸி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. முதல் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பழக சரியாயிடுச்சு. எடுத்து எனக்கு ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு எல்லாம் குறையறக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்ததில் எனக்கு 90% க்யூர் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாத வேறு பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இந்த அகயுக்திக்குள்ளே வரணும். வந்து அவர் கூட பேசுனீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். மருந்து இல்லாமல் எப்படி குணப்படுத்துறதுங்கிறத அவர் மூலிமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னோடய வேண்டுகோள். அதுவும் இல்லாமல் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணும்போது நிறையா பேஷண்ட்களை பார்க்குறேன். அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வியாதியில் தான் வர்றாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நாள் 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் க்யூர் ஆகி நல்லா போகிறதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்குறேன். அவங்களும் சொல்கிறாங்க, வந்ததுக்கு இவங்க வந்து தான் எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை டெய்லி கேட்டுகிட்டே இருக்கலாம். எல்லாருக்கிட்டே இருந்தும் கேட்கலாம். நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துல நிறைய குழந்தைகளை பார்த்தேன். அவங்க வரும்போது இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். பார்க்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி வருதான்னு. ஆனால் அவங்க வந்து 2-3 மாதம் கழித்து அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லங்கிற ஒரு மனநிறைவு வருது. சந்தோஷமாகவும் இருக்குது, பார்க்குறக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. பேசாதவங்களெல்லாம் கூட பேச வச்சுருக்கிறாரு. நிறைய குழந்தைகளை பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு வந்து நடக்க முடியாமல் எத்தனையோ பேர் வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. அவங்களுக்கெல்லாம் வர்மா பண்ணி அவங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி என் கண்ணு முன்னாலேயே அவங்க நல்லா ஆகிறத பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே நிறையா பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். அகயுக்திக்கும் என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்த அவரை ஒரு தெய்வம்னே நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். அவருக்கும் டாக்டர் கவியரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.